எஸ்வி ஆன்மீக நேயர்களே, உங்களுடன் கனகபாண்டி. அற்புத ஆலயங்கள் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்ம பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை பற்றி பார்ப்போம். விநாயகர்னு சொன்னவனையும் நமக்கு எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு வர்றது, எந்த ஒரு காரியத்தை பண்ணினாலும் அவரை வணங்கிட்டு நம்ம போனோம்னா அந்த வேலை எந்த பிரச்சனையும் நல்லபடியாக முடியும். எதனால் அப்படின்னா, விநாயகர் பார்வதி தேவியோட மேனியிலிருந்து உதித்தவர். சிவன் தன்னுடைய படையை அனுப்பிச்சே விநாயகரை வெற்றி கொள்ள முடியல. அப்படிப்பட்ட விநாயகரை நம்ம வணங்கிட்டு ஆரம்பித்தோம்னா செய்யும் வேலை நல்லபடியாக முடியும். பிள்ளையார்பட்டி விநாயகர் எடுத்தோம்னா இங்கே கற்பக விநாயகர் சொல்லுவாங்க. அவர் கையில் ஆயுதம் கிடையாது, அங்குசம் கிடையாது. இங்கே உள்ள குளத்தில் நீராடிட்டு விநாயகரை வேண்டினோம்னா திருமண தடை, குழந்தை வரம், இல்லை நம்ம எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான அனைத்து அனுகூலங்களும் விநாயகரோட கிடைக்கும். அனைத்து ஸ்தலங்கள்லேயும் நவகிரகங்கள் நின்ற நிலையில் தான் இருக்காங்க. பட் இங்கே தான் அமர்ந்த நிலையில் இருக்காங்க. இதுலேருந்து என்னென்னா நவகிரகங்களையும் விநாயகர் கட்டுப்படுத்துகிறாரு. ஸோ விநாயகரை வழிபட்டால் நவகிரகங்களால் வர வேண்டிய தோஷத்தையும் நம்ம நிவர்த்தி செய்யலாம். சவுத் சைடில் இருக்கவங்களாம் ஏதாவது ஒரு பெரிய காரியம் பண்ணால் பிள்ளையார்பட்டி விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் சிவனுக்கே உபதேசம் கொடுத்த சுவாமி மலையில் போய் முருகனை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் காரியங்களை செய்வாங்க. தல யாத்திரை செய்கிறவங்களும் இது மாதிரி பண்ணுனா தங்களோட விருப்பங்கள் செய்யும் முயற்சி நல்லபடியாக முடியும். எல்லாம் வல்ல விநாயகரன் அருளுடன் உங்களுடன் இணைந்திருப்பது எஸ்வி ஆன்மீகம்.